ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி பைமோட் ஸ்மார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டக்கப்புறமா எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லாகின்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இப்போ அகைன் ஓடிபி கேட்குது. இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓடிபி கொடுத்தோன்னே மேலே பாருங்க மை ஆர்டர் இருக்குங்களா, அது மாதிரி மை கூப்பன். தேர்டாக செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் உங்களோட நேமு, லாஸ்ட் நேமு காட்டும். நம்ம ஆல்ரெடி என்ட்ரி பண்ணது. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அட்ரஸ், அந்த மாதிரிலாம் ஒன்று அப்படியே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டாக மெயில் ஐடி இருக்குல்ல, அந்த மெயில் ஐடி நம்ம கொடுத்துக்கணும். ஆல்ரெடி முன்னாடி பைமோட்டில் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருப்போம்ல, அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த ஃபோன் நம்பர் அதுவே கொடுத்துக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கனால அதுவே போட்டுக்கும். நெக்ஸ்ட் அட்ரஸ் இருக்குது பாருங்கள். அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிட்டி இருக்கும். அந்த மாதிரி சிட்டி ஃபுல்லாக எல்லாமே ஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப்புன்னு கொடுத்துருக்காங்களே, அது ஜிப்பு வேறு ஒன்றும் இல்லை. அது உங்களோட பின்கோடு தான் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஜிப்புன்னு. அதனால் அதை என்னான்னு நீங்கள் டவுட் படாமல் லாஸ்ட்டாக பாருங்கள் சேவ் டீட்டெயில் இருக்குங்களா, எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணக்கப்புறம் அந்த சேவ் டீட்டெயிலுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சேவ் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும். நீங்கள் திரும்பி அகைன் நீங்கள் அக்கௌண்ட்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோடது எல்லாமே காட்டும். நீங்கள் என்ட்ரி பண்ணது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமா சேவ் டீட்டெயில் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ரொஃபைல் ஐடி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபைல் ஐடி தான் தேவை. அது எப்படி எடுக்கிறதுனா, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட் இருக்குங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும் உங்களோட நேமுக்கு அப்புறமா ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டாக அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு சைடில் இப்போ லாகின், அதாவது எஸ்பிஐ போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணிங்களா, அது மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணி வச்சுட்டு இது இந்த ஃபார்ம் யார் யாருக்கு ஓப்பன் ஆகும்னா, நீங்கள் ஜனவரி மாதம் அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களா, சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இது ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ மார்ச் மாதம் ஓப்பன் பண்ணவங்களுக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஃபார்ம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்கள் நேமு, அதுக்கப்புறம் பைமோட்டோட இமெயில் ஐடி, அப்புறம் பைமோட் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் பைமோட்டோட ப்ரொஃபைல் ஐடி. இந்த மாதிரி ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஐடியும் உங்களோட நேம் தான் காட்டும். இப்போ தேர்டாக என்ன இருக்குது, பைமோட்டோட இமெயில் ஐடி இருக்குங்களா. இப்போ நம்ம ஃபார்ம் அக்கௌண்ட்டில் ஃபில் பண்ணோம்ல, அந்த அக்கௌண்ட்டில் ஃபில் பண்ணுறப்போ உங்கள் மெயில் ஐடி ஒன்று கொடுத்தோம்ல, அந்த மெயில் ஐடியை தான் இங்கேயும் கொடுக்கணும். அங்கே வேறு மெயில் ஐடி, இங்கே வேறு மெயில் ஐடிலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அமௌண்ட் வராது. அதனால் பைமோட்டில் மெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அதை டைப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே உங்களோட ஃபோன் நம்பர் அப்படி தான் அந்த அக்கௌண்ட்டில் ஃபில் பண்ணோம்ல, அதே ஃபோன் நம்பர் தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா பைமோட்டோட ப்ரொஃபைல் ஐடி, அதாவது நம்ம காப்பி பண்ணோம்ல உங்களுக்கு நேமு கீழே உள்ள ப்ரொஃபைல் ஐடி, அதை காப்பி பண்ணோம்ல, அந்த காப்பி பண்ணதை அப்படியே கொண்டு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதில் பேஸ்ட்டு பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சப்மிட் பட்டன் இருக்குங்களா, சப்மிட் பட்டனை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.